என்ன வாத்தி, வீட்டுக்கு வந்தவங்களை வெளியே வந்து உள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்களோ? என்னத்த பிடிச்சிங்களோ? என்னப்பா இவங்க? அண்ணா என்ன பண்றானுங்க? என்னாச்சுன்னு தெரியலையே. என் வசதிக்கு அந்தஸ்துக்கு என் காலுவும் வீட்டுல பட நீ கொடுத்து வச்சிருக்கணும். அந்த வகையில வாதி அதிர்ஷ்டக்காரன் தான். என்னடா இல்ல? ஆமாண்ணா. வாதி, என்ன என் மூஞ்சிய பார்த்துட்டு இருக்க? ஏதாவது பேசினா தானே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். எதுக்கு வந்தீங்க? அட்ரஸ் அக்கன் நானா? என் மகன் வேலுகிட்ட முறப்படி பொண்ணு கேட்க சொல்லி அனுப்பிட்டு இப்ப இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? ஹலோ, அப்பா கேக்குறாருல, பதில் சொல்லியா? நான் அதை ஒன்றும் சீரியஸா சொல்லல. என்னது சீரியஸா சொல்லியா? அப்புறம் என்ன இதுக்கே வர சொன்ன? பெரியவனே, நீ கொஞ்சம் பொறுமையாரு. பெரியவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். யோ, என் வசதி அந்தஸ்துக்கு என் கால் சுண்டு செரலுக்கு கூட நீ சமமாக மாட்டேன். ஏதோ என் பையன் ஆசைப்பட்டான்னு வந்தா நீ ஏதோ நான் சீரியஸா சொல்லுன்னு சொல்லுத. எதை பேசி தொலையா? அப்படியே கல்லூரி மங்க மாதிரி முடிச்சிட்டு இருக்க. எல்லாம் என் தம்பிய சொல்லணும். ஊர்ல இல்லாத பேரழிய பார்த்து வாங்கிட்டான் பாரு கருமு. இத பாருங்க, தேவையில்லாமலாம் பேசாதீங்க. ஏன் உனக்கு கோவம் வருமோ? அப்படின்னா எதுக்கு என் பையன் கிட்ட பொண்ணு கேட்டு வர சொன்ன? இத பாரு, இப்ப பிரச்சனை கை மீறி போயிடுச்சு. நீ வேற பொண்ணு கேட்டு வர சொல்லி அனுப்பிட்ட. சரி விடு, உக்காரு. ரெண்டு தரப்புலையும் பேசி கல்யாண தேதியை முடிவு பண்ணுவோம்.